பணம் லாரியில கோயம்புத்தூருக்கு வருதுடா. உடனுக்குள்ள நுழைகிறோம், தட்டுறோம், தூக்குறோம். பார்க்க தானே போறீங்க இந்த கோழியோட ஆட்டத்தை. ஐயோ பைரவரு, ஐயோ கோழி, லாரி மாறிடுச்சு. இது ஏன்டா முதல்ல சொல்ல முட்டா போய் தாத்தா. ஐயோ பைரவா, நான் உனக்கு வார வாரம் விலக்கு போடுறேன், என்ன விட்டுரு. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? அதான் விழுந்துட்டாயே. எல்லாம் உன்னால் தாண்டா வந்தது. இந்த சீன்லாம் தலைவர் பண்ணி முடிச்சிட்டாரு அவர் மாசு. நான் வெறும் தமாசுரா. என்ன வச்சு இதெல்லாம் பண்ணாதீங்கன்னா ஏன்டா பண்ணேங்கறீங்க? அப்படின்னா தளபதி விஜய் வச்சு மாஸ்டர் பிளான் பண்ணிருக்கேன். பேசாம அதை பண்ணு. ஏய் ஏன்டா சாப்பிட்ற சாப்பாடுல அப்படியே மண்ணு போலான்னு பாக்குறியா? அப்படியே அச்சு வாயிலாம் வச்சிருவேன். கம்முன்னு ஆரஞ்சு சாப்பிட்றா. இவன் தாங்க நம்ம ஹீரோ கோழி குமார். கோழி குமார்னோட ஏதோ விராட் கோலி மாதிரி கிரிக்கெட்டர் நினைச்சிடாதீங்க. சின்ன வயசுல இருந்தே கோழி குஞ்சா திருடி திருடி கோழி குமார்னு ஃபேமஸ் ஆனாரு. இந்த கேடி காமெடி ஸ்டார் தன்னோட ஜோடியா நினைச்சது யார் தெரியுமா? கோடிக்கணக்கான ரசிகர்களோட லேடி சூப்பர் ஸ்டார. சிஸ்டம் சரியில்லைன்னு நம்ம தலைவர் சொன்னது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, இவன் வாழ்க்கைக்கு கனக்கச்சிதமா பொருந்தோம். ஏஞ்சலுக்கு பக்கத்துல நிக்கிற எரும மாடு மாதிரி, கண்ணுக்குட்டிக்கு பக்கத்துல நிக்கிற பன்னிக்குட்டி மாதிரி இருக்கிற இவன் கொக்கைன் வித்த கோகிலாவுக்கே கோலம் போட்டான். ஆனா விதி இவன் வாழ்க்கையில விக்னேஷ் சிவனா வந்து விளையாண்டுருச்சு. சரி சமத்தா ஒரு பொண்ணை பிடிப்போம்னு சமந்தா கிட்ட சம்மர் சால்ட் அடிச்சான். ஆனா சைத்தா மாதிரி சைக்கிள்ல வந்து நின்னாரு நாக சைத்தன்யா. எல்லாரும் லவ்வுக்கு யமனா நிக்க கமிட் ஆகாத உமனா தேடி தமன்னாவுக்கு டிக் அடிச்சான். என்னடா இடுப்புல கை வச்சுட்டானேன்னு கடுப்பாவீங்களா? அது இன்ஸ்டாகிராம்ல போடுறதுக்காக 2000 ரூபாய் கொடுத்து எடிட் பண்ணதுங்க. இவங்க தாங்க கோழி குமாரோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி. ஏய் ஏதோ லாட்டரியில 1 லட்சம் ரூபாய் இந்த மாதிரி சந்தோஷமா வர குளுக்கோஸ் பிடிங்க மூஞ்சி மேல வச்சிருவோம். கம்மி நில்லு மாமா. லெஃப்ட் சைடா ரைட் சைடா? அதெல்லாம் சொல்ல முடியாது, சும்மாரு. தம்பி நம்ம சின்ன சின்ன திருட்டா பண்ணி ஃபேமிலியோட ஜாலியா தானடா இருந்தோம். ஏண்டா மாப்ள பிக் பாக்கெட் அடிச்சோமா, கிடைக்கிற காசுல கோட்டை அடிச்சோமா, படுத்தோமா இல்லாம இதுக்கு 50 கோடி 100 கோடி ஆசைப்பட்டு இப்படி நாய் கடிச்சு படுத்துனுக்குற. திருடி துன்ற குடும்பத்துல புடிங்கி துன்றவனா நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? டேய் மானங்கட்ட மாமா, நானும் கம்முன்னு தானே பேட்டை படம் மாத்துன்னு இருந்தேன். இதோ உக்காந்து இதை வங்குறங்க பேட்டை கேட்ட போட்டு அனுப்பிச்சது நாய் காண்டாயி என்னை வேட்டை ஆடிச்சு. டேய் இதெல்லாம் நான் எதுக்கு தெரியுமா பண்றேன்? என் லட்சியமே தமனாவை கல்யாணம் பண்ணி பாம்பேல போய் செட்டில் ஆகணும்டா. அதுக்காக நாய் கச்சாலும் சரி, நீங்க எல்லாம் சேர்ந்து கச்சாலும் சரி. வணக்கம். வணக்கத்தை 1 கிலோமீட்டர் இருக்குது. குருநாதரே ரொம்ப நாள் கழிச்சு வராரு. சகல வசதியோடு சௌகரியமா இருக்கியா? வெளிதான் கட்டி விட்டுருக்கேன். எடுத்துன்னு வந்து அடிப்போம். உன்ன 6 குளுக்கோஸ் பாட்டில் ஏற்றின்னு வந்து 10 இருக்கிற சௌக்கியமா இருக்கான்னு கேட்குறேன். ஆமா நீ பஞ்ச பரதேசி மாதிரி இருப்பியா? இப்போ பஞ்சாப் பேங்க் மேனேஜர் மாதிரி இருக்கிற. என்ன மேட்ரு? கத்திய காட்டி பணத்தை பறிக்கிறதை விட பக்தியை காட்டி பணத்தை பறிக்கலாம். தெளிவா சொல்றேன். ஆண்டவன் பேரை சொல்லி டொனேஷன் புக் அடிக்கிறோம், பணத்தை கலெக்ஷன் பண்றோம். மாமா ஹாஸ்பிடல் பில்லு 3000 ரூபாய் கண்ணா தான்டா வெளியே விடுவானுங்க. நம்ம கரண்ட் பில்ல கட்டறது இல்ல, ஹாஸ்பிடல் பில்ல கட்ட போறோம். அங்க பாரு பேக் டோர் திறந்து முன்னாடி போய் யாராவது இருக்காங்க போய் பாரு. அது ஏன்டா எடுக்கற? காயிலாங்கல்ல போட்டா ஒரு 50 ரூபாய் கிடைக்கும். போட்டு சுட்டு போட்டாலும் கம்பி போறதுக்கு புத்தி போல கட்டல மட்டும் விட்ட. யோ யார் நீங்க திடீர்னு வீட்டுக்கு வந்தீங்க, அழகா தூக்கிட்டு வந்துட்டீங்க. அண்ணே யூடியூப்ல சினிமாவை தப்பா விமர்சனம் பண்ணுவோம்ல, இவன் தான் ப்ளூ சட்டை பூரா. எம்எஸ்ஆர் கிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம பட்டுமலை பங்களாவை பத்தி தப்பா விமர்சனம் பண்ணி யூடியூப்ல போட பார்த்தான். அதான் நேரா வீட்டுக்கு போய் குண்டு கட்ட தூக்கிட்டு வந்துட்டான். அவன் பேசுனதை நீங்களே பாருங்க. வெல்கம் டு கோவைடாக்கீஸ்.com. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தொழில் அதிபர் வைரமணியோட பட்டுமலை பங்களா பத்தி தாங்க. இந்த பட்டுமலை பங்களாவோட கதையை பத்தி பார்த்தோம்னா வாசே பார்க்காம மிக கேவலமா தப்பா அந்த பங்களாவை கட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன். கிச்சன் இருக்க வேண்டிய இடத்துல பெட்ரூம், பெட்ரூம் இருக்க வேண்டிய இடத்துல பாத்ரூம். வீடு விளங்குமா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் இப்படிதான் அதர பழசா இருக்கு விட்டு தொலைகான்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப் இதை விட மோசமா கேவலமா லாஜிக்கே எல்லாமே கட்டி தொலைச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த பட்டுமலை பங்களா எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த பங்களாவை வாங்குறதும் ஒண்ணு, பரலோகத்து டிக்கெட் வாங்குறதும் ஒண்ணு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க பெல்ல பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏண்டா அவன் கோடி கணக்குல முதல் போட்டு பிசினஸ் பண்ணா 10க்கு 10 ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ப்ளூ சட்டைய மாட்டிக்கிட்டு மூஞ்ச கூட கழுவாம கழுத்தை கூட திருப்பாம அடுத்தவனை பத்தி அசிங்கமா விமர்சனம் பண்ணுவ இல்ல? விமர்சனம் பண்றது என் உரிமை சார். உரிமையா? இந்த எருமையா சட்டையை முதல்ல மாத்தணும்டா.
இப்ப பண்றா விமர்சனம். ஏய் நம்ம கேமரா எடுங்கடா. சரிண்ணா. டேய் பேசுறா. இந்த பட்டுமலை பங்களா பத்தி பாத்தீங்கன்னா உலகத்துல வாஸ்து பிரகாரம் கட்டின ஒரே பங்களா இதாங்க. வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சான்னு வச்சுங்களேன், வைக்கிற ஒரு அடியும் வாழ்க்கையில மறக்க முடியாத மரண அடியா இருக்குங்க. அண்ணே இனிமேல் யூடியூப்ல சைக்கிள் டியூப் பக்கம் கூட போக மாட்டேன், என்ன கொண்டாதீங்கண்ணே. உன்னை ஏன் டார்லிங் நான் கொல்ல போறேன்? டேய் சொல்லாமலே படத்துல வர லிவிங்ஸ்டன் மாதிரி இவன் நாக்க கட் பண்ணுங்கடா. அதுக்கப்புறம் பேபான்னு விமர்சனம் பண்ணடா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிஷ்யா, நம்ம கோவில் டொனேஷன்ல அடிக்கிற பணத்தை ஹாஸ்பிடலுக்கு கொடுத்துடுவோம். அப்படியே அச்சனா கோயில பத்தி பேசிதான் ஒரு அம்மா ஜோரா மாட்டிக்கினாங்களே, என்னை மாட்டி விடலான்னு பாக்குறியா? மூணு நெல்றா மாப்பிள்ளடா மாமா. அங்க பாருங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. என்ன தங்கத்தை வாரி தட்டுல அடிக்கிறாரு? டேய் கோழி, அவர்தான்டா நம்ம பவர் ராசா. தவறு ராசாவா? இவரை பார்த்தா டெய்லி பேப்பர்ல வர மாதிரி இருக்கிறாரு. என்னப்பா சொல்ற? ஆமா, பெரிய பிசினஸ்மேன் மாதிரி இருக்கான்னு சொன்னேன். இவரை பிடிப்போம். என்ன கமான் முருகா. தலி நில்ற பென்சில் போடா. முருகா வணக்கம் முருகா. முருகா முருகான்னு சொல்லிட்டு எப்படி மேட்ரு ஓபன் பண்ணுங்க. வணக்கம் முருகா. சொல்லுங்க முருகா. குடும்பத்தோட பழனிக்கு பாத யாத்திரை போய் வந்தோம். அப்போ பழனி ஆண்டவ கோமணத்தோட இருக்கிறத பார்த்து என் குடும்பமே குமிரி குமிரி உக்காந்து அழுதுச்சு. அதனால முடிவு பண்ணிட்டோம், பழனி ஆண்டவனுக்கு தங்கத்துல 8 முழம் வேஷ்டி கட்டலான்னு டொனேஷன் கேட்டு வந்துக்கிறோம். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. எத்தனை லட்சம் செலவாகும்? திடீர்னு கேக்குறான். 10 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் மொத்தமா நானே தரேன். ஆனா என் பேர் வெளியே தெரியக்கூடாது. நீயே வெளிய தெரியாம சொல்லி நிக்கிறேன். எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. அதே மாதிரி என் பேரும் வெளியே வரக்கூடாது. எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. அப்படியே தலை அஜித் இவரு பண்றது வெளியே தெரியக்கூடாது. அப்படியே ஏத்த மாட்டீங்க. முருகா, தங்கத்துல வேச்சி கொடுக்குற ஓகே. அதே முருகனுக்கு தங்கத்துல சட்டை போட்டா அதையும் சேர்த்து போட்டுருங்க. 25 lakhs ஒரே செக். முழுகை சட்டாவே போட்டுறோம். முருகா, நான் முருகன் கொடுக்குற நன்கொடை நமக்குள்ளே இருக்கணும், வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா எனக்கு பப்ளிசிட்டியே பிடிக்காது. நீங்களே வந்து சொல்ல சொன்னாலும் நாங்க சொல்ல மாட்டோம். இனி உன் மூஞ்சில நாங்க முழிக்க மாட்டோம். நீங்க போங்க. முருகா சொல்லுங்க முருகா. முருகா, சைபர் எது போடலையா? சைபர்லாம் கரெக்டா போட்டுக்கிறீங்க, சைன் மட்டும் தான் போட மறந்துட்டீங்க. என்னடா சொன்ன? ஏன் முருகா? ஏண்டா ஆரம்பத்துல என்னடா சொன்னேன்? என்ன? இத்தனை லட்சம் வேணாலும் தரேன், ஆனா என் பேர் வெளியே தெரியக்கூடாதுன்னு சொன்னலடா. இப்ப செக்ல கையெழுத்து போட்டா என் பேர் வெளியே தெரியும்லடா லூசு. மாப்ள, இவன் நம்மள விட பெரிய பிராணா இருப்பான் போல இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுடைய லதா ஜுவல்லரி ஓனர் பேசுறேன். இவன் தான் அந்த ஓனரா? இவன் டிவி தந்தால டார்ச்சல் பண்ணுவான். மண்டபத்தில் என்ன பேச போறான்? போய் பக்கத்தில் நின்னே கேட்போம். நானும் உங்களை மாதிரி சாதாரண குடும்பத்துல பிறந்தவன் தான். அது உன் தப்பு இல்லடா, உங்க ஒப்பமான தப்பு. மாசம் மாசம் இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கும் தெரியும். அதை விடவும் பழைய மண்டியை டிவியில பார்த்து எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க லதா ஜுவல்லரிக்கு வாங்க, உங்களுக்கு எந்த நகை பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு போயிட்டே இருங்க. எத்தாதான் போலீஸ் பிடிச்சிடறாங்களே. வெளியில போய் 4 கடை ஏறி இறங்கி பாருங்க, அப்புறம் என்னுடைய ரேட்டை கம்பேர் பண்ணி பாருங்க. 4 கடைக்கு ஓட்டை போட்டாதான் செக்யூரிட்டி சேஃப்டியா போட்டு வச்சுக்கிறீங்களா? குழப்பம் எங்கேயா நடக்குது? எப்படி சேட்டு பேசினாலும் கேட்டு போட்டுட்டே இருக்க. துமாரா ஃபேமிலி கோன் ஹை? என் ஃபேமிலி துகாராம் சேட்டோட பேத்தியோட பேத்திரா நானு. ஆதார் கார்டு இல்ல சொல்லி கொரோனா வைரஸ்ல அடிபட்ட மாதிரி. கார் டிரைவருக்கு ஏன் கை கொடுக்குறீங்க? இல்ல இவரு சர்குணா ஸ்டோர்ஸ் ஓனர். ஆடி தள்ளுபடி ஆஃபர் லெஜண்ட் குட் மார்னிங். ஆனிங்கடா, இவன் தான் அதா. நீ பேசியா சாவடிப்ப, அவன் ஆடியா சாவடிப்பான். உங்களுக்கு ஆடி மாசம் வந்துட கூடாது. ஹாய் பியூட்டி கேர்ள். தள்ளி நின்றான், சமூக இடைவெளி கடைபிடிறான். தீபிகா படுகோனை விட அழகா இருக்க. பை த பை, அடுத்த மாசம் பொங்கலுக்கு ஒரு ஆட் பண்றேன், என் கூட வந்து ஆட முடியுமா? உன் கூட ஆடுறதுக்கு குப்பை நார்ல தலை குத்தலாம் நானு. 5 crores ஒரே பேமெண்டா தரேன், வரீங்களா? சம ஃபிகர் ஆகுறீங்க நீங்க. வாங்க இப்ப போய் இந்த மாதிரி டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் போடுவல்ல, எப்ப போடுறீங்க? ஆமா, அது என்ன மீச? இது சின்ன வயசுல இருந்தே நான் மஞ்சா தேய்ச்சி குளிக்கல, அதான் மீச வளர்ந்துச்சு. ஏய், என்ன வாய்ஸ் ஆம்பள மாதிரி இருக்கு? இது நைட் ஃபுல்லா ராவா வச்சேன், அதான் தொண்டை கட்டிச்சு. டேய், உனக்கு தொண்டை முக்கியமா இல்ல ஆள் முக்கியமா? ஆமா, உன்னோட பேரு? என் பேரா தேவஜோதி. அதான் ஜோதியா இருக்கு. ஏய், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கையடியா. அப்போ உன் புருஷன்? என் புருஷன் எங்க பொறுக்குறான்னு தெரியாம அதோ வராரு விஜய் தேவகொண்ட, அவர் தான் புருஷன். தலையில முடியே இல்லாம இருக்க அவனா? சார் ரொம்ப தொங்க விட்டுக்கிறீங்களோ? உனக்கு கல்யாணம் ஆனதை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. சரி, இந்த ஜோதி எனக்கு கிடைக்கணும்னா நான் எந்த பிரின்ஸ வேணா கொடைக்கானல் மலையில இருந்து தள்ளறதுக்கு ரெடி. அது கொடைக்கானல் மலையில இருந்து தள்ளுவியா? உன் பேர் என்ன? ராஜகோபால் ஜெயின். ராஜகோபால் ஜெயினா? ஜெயின் வம்சத்துல இப்படி ஒரு பேர் கேள்விப்பட்டதே இல்லடா. நீ ஜுவல்லரி ஓனர் இல்ல, ஜொல்லு ஓனர். என்ன
என்ன பீடா போட்டி எல்லாம் ஒரே இடத்துல நிக்கிறானுங்க. எப்பா மொழி எதுரெல்லாம் எல்லாம் வாங்கப்பா. டேய் மண்டா கூட. உண்மைதான் நல்லா ஏத்து. காஜல் அகர்வால் 50,000. என்னம்மா வீட்டுக்கு டைம்ல வரலையா? காஜல் அகர்வால் 50,000. அக்ஷய் குமார் 50,000 ரூபாய். அக்ஷய் குமார் 50,000 ரூபாய். அனில் இலை உரல் தர்பார் சுனில் செட்டி 1 lakh. தர்பார் சுனில் செட்டி 1 lakh. அப்பளே சேட்டு வீட்டு கல்யாணத்துல மொய் அள்ளுது. வாங்கணும்னு அக்கௌண்ட்ல போட்டு வேண்டியதான். என்னது என்னப்பா பேர் குட்டி எல்லாம் போயினேங்கறாங்க. பணம் எங்கப்பா? எதுக்கியா பணம்? சாப்பிட்டியா? மொய் எழுதுற இடத்துல நிறைய ஃப்ராட் நடக்குதுன்னு சேட்டோட அக்கவுண்ட்ல ஸ்ட்ரைட்டா மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஏடிஎம் காலத்துல பேனாவோட உட்கார்ந்துருக்காங்க. எங்க அக்கவுண்ட்ல எப்ப பணம் போட போறீங்க? ஐயோ 20 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்கோம்டா. 2040ல ஒவ்வொரு ஆதார் அக்கவுண்ட்லயும் 40 லட்சம் ரூபாய் போட போறோம். அவன் டிஜிட்டல் இந்தியா பேர்ல அவங்க அக்கவுண்ட்ல பணத்தை போட்டு போயிட்டானுங்க. முருகா சௌக்கியமா? டேய் எதுக்கு அங்க வந்த? மறுபடியும் சைன் போட செக் கொடுத்தாதியா? சொட்ட இப்பெல்லாம் செக் கிடையாது, ஸ்ட்ரைட்டா கேஷாவே கொடுத்துறாரு. நாங்க நம்ப மாட்டோம்டா. மாப்பிள்ளை வீட்டுக்கு 1 லட்சம், பொண்ணு வீட்டுக்கு 1 லட்சம். இந்த எழுதிக்க முருகா. பரவாயில்ல மாப்ள, அவர் செஞ்ச தவறு உணர்ந்து திருந்திருச்சு. டேய் அவன் இன்னும் திருந்தவே இல்லடா. 2000 ரூபாய் நோட்டுக்கு 20,000 நோட்டு வச்சு வச்சுக்கிறாங்க. சிரிகாரா டென்ட் கொட்டாவாயா? தம்பி ஒரு சைபர் தான தம்பி, விடுங்க தம்பி. இப்ப நோட் அடிக்கிறதும் நிப்பாட்டுறதும் சகஜம் தானே தம்பி. ஃபியூச்சர்ல இதெல்லாம் தேவைப்படும் தம்பி. அத கூட மன்னிச்சிருவனா? காந்தி போட்டாக்கு பதிலா மொட்டை ராஜேந்திரன் போட்டா வச்சுக்கிறேன். உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? இவருதான் மொட்டை ராஜேந்திரனா? நான் பார்த்ததே இல்லையே தம்பி. எப்படிடா பாப்ப? எப்போ உள்ள இருந்தா பார்க்க முடியாது, வெளியே வந்தா தானே பார்க்க முடியும். சரி விடப்பா, தெரியாம அடிச்சுட்டேன். நீ தெரியாம தானே அடிப்பா. இப்ப நான் தெரிஞ்சு அடிக்கிற மாதிரி. இதுக்கு எப்படி பண்றாயில? 50,000 ரூபாய் நோட்ல என்னடா பண்றது? நின்றா. யார் அந்த சாருகானே? ஐயோ சேட்டு அடங்க மாட்டான் போல தெரியுது. மாட்டினா எல்லாருமே மாட்டிக்குமே. எஸ்கேப் ஆயிட வேண்டியதான். சிவகார்த்திகனும் கமலஹாசனும் அந்த லேடி கெட்ட போட்டு எப்படி தான் சமாளிச்சாங்களோ, இந்த கெட்ட போட்டா பிளஸ்ஸா இருக்குன்னு பார்த்தா இப்படி அலையறானுங்க. முதல்ல இதை கைட்டி தூக்கி அடிச்சிட வேண்டியதுதான். விட மாட்டேன். அந்த பீரோ புல்லிங் பார்ட்டி ஏன்றது தப்பிக்கவே முடியாது. அவனை எங்க பார்த்தாலும் என்கவுண்டர்ல ஷூட் பண்றதுக்கு நான் கமிஷனர் ஆர்டர் வாங்கியிருக்கேன். ஐயோ கேட்னா இவங்கிட்ட மாட்டிக்குவோம், கேட்லனா அந்த மொட்டை சேட்டுக்கிட்ட மாட்டிக்குமே. மொட்டை சாருக்கான வேற ஒரே லைன்ல இருக்கானே. எப்ப பாட்டு பிடிப்பான்னு தெரியலையே. ஒரு பக்கம் புலி, ஒரு பக்கம் சிங்கம். இந்த மானி என்ன பண்ண போதோ? பேய் ஓட்டுறதுக்குன்னு ஒரு ஃபேமிலியே இருக்காங்களாம். ஆனமலையில நம்பர் 5 மேரி தெரு தான் அவங்க அட்ரஸ். அவங்கள உடனடியா கூட்டிட்டு வந்தா நம்ம பட்டுமலை பங்களால இருக்கிற பேய் எல்லாம் நிச்சயமா ஓட்டிடுவாங்க. டேய் அண்ணே, ஆனமலைக்கு போங்க. அட்ரஸ் தெளிவா சொல்றேன் கேட்டுக்க. நம்பர் 5 பேய் தெரு. அங்க ஒரு பேய் ஓட்டுற குடும்பம் இருக்கும். அவங்க மொத்த பேரும் அள்ளிடுவாங்க. கரெக்டா அட்ரஸ் சொல்லும்போது சங்கூதிட்டாங்களே. ஐயோ மேரி தெருவா மாறி தெருவா? அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு தடவை அட்ரஸ் கேட்டலாமா? கேட்டா நமக்கு சங்கூதிடுவாரு. கன்ஃபார்மா சொல்றேன், நம்பர் 5 மாறி தெரு தான்டா. பேச அழகு பைத்தமாவை போட்டிருக்கேன். ஒரு குளியல் போட்டு வந்துடுறேன். அந்த அம்மா பேச பார்த்தே தெரியல. இது பேயோட்டுற வீடே தான். வீட்ல யாருங்க? யாரும் இல்லாதனால தான் நாங்க உள்ள இருக்கிறோம். நீங்க யாரு? உங்க மூஞ்சிங்க எல்லாம் பார்த்தா டிக்டாக்ல பொண்ணுங்களை ஏமாத்துற மாதிரி தெரியுது. எங்க வீட்ல அவ்வளவு அழகான பொண்ணு இல்லையே. என்ன மேட்ரு? நாங்க வைரமணி அண்ணன் வீட்ல இருந்து வந்திருக்கோம். நீ வைரமணி வீட்ல இருந்தாவா இல்ல கவுண்டமணி வீட்ல இருந்தாவா? என் வீட்டுக்கு எதுக்கு வந்த? பட்டுமலை பங்களால பேய் ஓட்டணுமா, உங்களை கையோட கூட்டு வர சொன்னாரு. ஏண்டா எனக்கு ஒழுங்கா பைக்கை ஓட்ட தெரியும். எவன்டா எனக்கு பேய் ஓட்ட தெரியும் சொன்னா? பேய் ஓட்டுற வீடு மாறி தெருவா மேரி தெருவான்னு மாறி மாறி குழம்பி கரெக்டா மாறி தெருக்கே கூட்டு வந்துட்டான். மேரி தெரு பார்த்த மாதிரி இருக்கு. அந்த ஃப்ராடு வீட்டு அட்ரஸா? எப்பா நீங்க கரெக்டா பேய் ஓட்டுற வீட்டுக்கு தான் வந்துக்கிறீங்க. இது பேய் பிடிக்கிற ஃபேக்டரிடா. எங்க பேய் ஓட்டணும் சொல்லி நாங்க ஓட்டுறோம். ஏங்க ஒரு சிவாஜி சிசியா, பேய் ஓட்டுறது என்ன பைக் ஓட்டுறது மாதிரி நினைச்சுக்கினியா? நீ பாட்டுக்கு ஈஸியா ஒத்துக்கிட்டே. குருநாதா ஒரு கோடி ரூபா கூட என்கிட்ட பீடி வாங்குறதுக்கே துட்டு இல்ல. தெரியுது இல்ல? இங்க பார், இப்பெல்லாம் வீட்டுக்கு நாய் இருக்குதோ இல்லையோ, பேய் இருக்குது. பெத்த தாய் இதை நம்புறதை விட செத்து போன பேய் நம்பனா சோறு கிடைக்கும். சரியா சொன்ன. பாக்ஸ் மண்டை. காஞ்சினா பட்டு, கேரளானா புட்டு, பேயினா இட்டு. உன்னை வச்சு ஒருத்த படம் எத்தானா பக்கா லாபத்தை பார்க்கலாம். பாதி படம் எத்தா போதும், மீதி படத்தை நீ பேசியே இழுத்துன்னு போயிடுவேன். அவனை விடுங்க மாப்ள, நாங்க ஒரு சாமியாரை பாக்குறோம். பேய் ஓட்டுறதுக்கு ஐடியா கேக்குறோம். ஓம் வித்யானந்தா. நான் ஒரு புறம்போக்கு. ஆமா பரதேசி. தெரியும். என்னை யாராலும் பயமுறுத்த முடியாதுங்கய்யா. உன்னை பார்த்து தான் நாடே பயப்படுதே. சூரியனை நிறுத்தி காட்டட்டுமா? ஐ கேன் ஸ்டாப் தி சன். நிறுத்துறாரா? இப்ப பாருங்கய்யா. சன் டிவியை நிறுத்திட்டு சன்னே நிறுத்துறான்றாப்ல. நமக்கெல்லாம் காவலர் சிவன். நயன்தாராவின் காதலர்
விக்னேஷ் சிவன். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். அதுக்கு தான்டா ப்ளூ நோட்டீஸ் கொடுத்தானுங்க. சாமி ஆவிய எப்படி அடக்குறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணுமா, ஆவி தன்னால அடங்கிடும். சஞ்சிதா, இவங்களுக்கு லஞ்சுதா. ஐயோ அங்க கதவு தானா திறக்குதுடா. பேய் இருக்குதுடா. பழைய வீடு இது வரைக்கும் யாரும் கத்த இருக்க மாட்டாங்க. நம்ம கத்த இருந்தவொடனே அந்த கதவுக்கு அதிர்ச்சி ஆயிருக்கும். இதெல்லாம் கார்பெண்ட் பிரச்சனை. ஏதாவது ஆப்புக்கு போய் சாச்சிக்கலாம். இதை பார்த்து பேயின்ற வா. பல்பு எங்கடா? பல்புக்குள்ள பேய். அதுவும் உன்ன மாதிரி உயிர் கூசலான்னுக்குதுடா. பீஸ் வர பல்பை காமிச்சு எல்லாம் பயமுத்தின்னுக்குறியா? போய் தண்ணி எடுனாடா. நான் அப்பவே சொன்னேன்ல. மாப்ள காத்து ஓவர் அடிக்குது சுத்துது. இப்ப நிக்கும் பாரு. ஆமாயா? ஓகே ஓவர் அடிச்சா எல்லாமே சுத்தும் மாப்ள. ஆனா நீ ஓவர் அடிச்சு சுத்தம் பேசுறியே. அதான் 90s கிட்ஸ். வாயா. மாப்ள ரெக்கார்டு நின்னுடுச்சு. ஆனா பாட்டு சத்தம் கேக்குதே. இப்ப எனக்கே டவுட் வருது. சந்தேகமே இல்லை, பேய் வாய்ஸ் தான். யாரும் சேர்ல உட்காந்து ஆடிட்டு இருக்கிறாங்கயா. என்ன இந்த அம்மா தனியா உட்காந்துருக்காங்க? ஏதாவது நோய் தொட்டு வந்து தனிமைப்படுத்திட்டாங்களா? கை தட்டி விளக்கு காமிச்சா நோய் தன்னால ஓடிற போது. அட நீ வேறம்மா, அதுக்கப்புறம் தான் நோயே ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்படியே ஓடிடும். அது ஒண்ணு இல்லக்கா, குடும்பத்தோட கோயில் திருவிழா கிளம்பியிருந்தோம். இந்த வீட்டுக்குள்ள பூந்து போனா ஷார்ட் விட்டுன்னு சொன்னாங்க. அதாங்க அப்படி வந்தோம். வந்தா எதிர்த்தாப்புல நீங்க உட்காந்துக்கிறீங்க. நீங்க யாருக்கா? இந்த வீட்டு ஓனருங்களா? மாப்ள அது ஓனர் இல்ல மாப்ள, பேய். இந்த கஸ்டமர் கேர் எப்பவுமே இப்படிதான். முக்கியமான நேரத்துல தான் கழுத்து இருப்பானுங்க. நான் தாண்டா சந்திரமுகி பார்ட் 2. பார்ட் 2வா? ஏங்க பார்ட் 1 தானங்க வந்துக்குது. காஞ்சனா பார்ட் 3 வரும்போது சந்திரமுகி 2 வரக்கூடாதா? தலைவர் டேட் குத்தாருன்னா 5 எல்லாம் எடுக்கலாமே. மாப்ள அப்புறம் அவர் அரசியல் போவானா? நான் என்ன டயலாக் சொன்னாலும் என்ன வச்சு செஞ்சுருவாங்க. கம்பெனி பேயம்மா உங்க நேட்டிவ் பிளேஸ் எது? சொந்த ஊர் சிவகாசி, வந்த ஊர் திருப்பாச்சி. என்ன பேயா இல்ல பேரரசா? வாழ்ந்த ஊரு மதுரை, வளர்ந்த ஊரு திருமலை. சச்சின் ஒரு அழகிய தமிழ் மகனோட காதலுக்கு மரியாதை கொடுத்து குஷியா மேரேஜ் பண்ணன. அவன் நண்பனா காவலனா இல்லாம படம் பேர் சொல்லு. கிரியா மாறி கத்தி துப்பாக்கி எடுத்து வேட்டக்காரனானா. நான் வில்லை எடுத்தேன், அவன் கில்லி அடிச்சான். நான் தெரியா மெர்சலா போயிட்டு இருக்கும் போது அவன் சர்க்காரோட மாஸ்டர் பிளான் பண்ணி புலி மாதிரி அடிச்சு சுறா மாதிரி கடிச்சு கொண்டுட்டான். இப்ப என் வாழ்க்கை பிகலூதிருச்சு. மாப்ள சில்லாம விட்டுட்டா. யோ லூசி மாதிரி பேசினுங்கற. அது என்ன பேய் மாதிரி பேசுது? பர்மா பஜார்ல திட்டி செடி வைக்கிற மாதிரி பேசினுங்குது. என்னடா சொன்ன? இல்லக்கா, ஒருவேளை நீங்க தளபதி ரசிகரா இருப்பீங்களோன்னு சொல்ல வந்தேன். அதாங்க, வேற ஒண்ணு இல்ல. தளபதி ஃபேன் கூட மண்டையில ஃபேன் விழுந்தா தல அப்படின்னு தாண்டா கத்தணும். தலை இல்லாம வாழவே முடியாது. இந்த மங்காத்தாவோட அட்டகாசம் இனிமே தாண்டா ஆரம்பம். மேரி தெருக்கு வர வேண்டிய பார்ட்டிய மாரி தெருவுலயே மடக்கிட்டீங்களா? பேய் ஓட்டுறேன்னு வாங்கின பேமெண்ட்ல 50% பேய் பே பண்ணுங்கடா. என்ன பேய் வாய்ஸ் திடீர்னு பொம்பளை வாய்ஸா மாறுது? ஓ அவளா? டேய் மாமா புட்றா. மாமலுக்கு பேய் புடிச்சிச்சு. என்ன தெரியலையாடி? நான் தான் உன் புருஷன் சச்சின். நீ செத்த 10 நிமிஷத்துல நான் மாங்காய் சாப்பிட்டு செத்து போயிட்டே. இவன் என்ன புதுசா ஒரு விட்டு போடுறான். இங்க பார், உயிரோட இருக்கும் போது உங்க அப்பா பாலு நம்மள சேர்த்து வைக்கல. செத்து ஆவி ஆயிட்டோம். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சிலுமிச்சு செய்யலாமா? ஆடி எங்கடி ஓடுற உடம்பு உன்ன. சச்சன கிடையாது, ஒண்ணு கிடையாது. நான் சும்மா பேய் மாதிரி நடிச்சேன். எங்களுக்கு வர வேண்டிய
கண்ணாடி படத்தை நீங்க ஆட்டி போட்டீங்க. என்னடா கைய? டேய் அது நீ சொல்லாரா எமி கை எடுக்கணுமா? இருக்கட்டும். அப்புறம் என்ன? என்னால மெயின்டைன் பண்ண முடியலடா. நீயே கையோட கூட்டி போயிரு. டேய் இந்த அண்டா எனக்கு வேணாம். டேய் நீ வாடி. நம்ம குடும்பத்துக்குள்ள எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? எங்க குடும்பமும் ஒரு தட்டுக்கட்ட குடும்பம், வெளியில சொன்னாங்க. உங்க குடும்பம் ஒரு தரக்கட்ட அத குடும்பம். நாங்களே வெளியில சொல்லிக்கிறோம். அதனால நம்ம ரெண்டு குடும்பமும் ஜாயிண்ட் ஆச்சுன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஆயிடலாம். நல்ல ஐடியா கொடுங்க. ஆமா இவங்கெல்லாம் யாரு? எங்கள மாதிரி ஃப்ராடுங்க தான். ஃப்ராடா? பிராணி இல்லைங்க, பேய் ஓட்டுறவங்க எங்களை மாதிரி. சரி இந்த செம்பெல்லாம் என்ன பண்ணணும்? 2 சொம்ப கொண்டு போய் கங்கையில கரைச்சிருங்க. 2 சொம்ப யமுனால கரைங்க. 2 எடுத்துட்டு போய் பாகிஸ்தான்ல கரைச்சிருங்க. ஏங்க ஆவியை வச்சுக்கிட்டு அவ்வளவு தூரம் போறது ரிஸ்க்குங்க. உடனடியா உள்ளூர்லயே கரைக்கிற மாதிரி ஐடியா சொல்லுங்க. உள்ளூர்னா நல்ல பேய் படம் ஓடுற தியேட்டருக்கு போய் ஸ்கிரீன் முன்னாடி போய் நின்னு 5 சொம்பையும் அவுத்து விடுங்க. இந்த ஆவி ஸ்கிரீன்ல வர்ற ஆவியோட மெர்ஜ் ஆயிரும். அப்படியா? இதுக்கப்புறமா உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா டைரக்டர் சுந்தர் சிகிட்டியோ ராகவா லாரன்ஸ் கிட்டயோ ஃபோன் பண்ணி கேட்டுங்க. ஆவிகளை அழிக்கிறதுக்கு இப்படி ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கான் பாரு. கோழிக்குமாரையும் அவன் குடும்பத்தையும் கோயில் கட்டி தாண்டி கும்பிடணும். அச்சி லூசு இப்ப எதுக்கு குலவ போடுற? ஏங்க பேயோட வாசனை சூப்பரா இருக்குங்க. ஆமாடி தலப்பாக்கடி பிரியாணி வாசம் அடிக்குது. யாரா அவன் தியேட்டருக்குள்ள தம் அடிக்கிறது? யோ இன்சு நான் தான். அட வைரமணி சார், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பங்களால இருந்த ஆவியெல்லாம் இந்த செம்புல புடிச்சிட்டோம். ஸ்கிரீன்ல வர ஆவியோட இந்த செம்புல இருக்கிற ஆவியும் கலந்து கரைஞ்சிரும்ல. எந்த கிறுக்கு பைய சொன்னது? இங்க பாருங்க சார், அவங்களோட நாங்க செல்ஃபி கூட எடுத்திருக்கோம். இவங்க பீரோ புள்ளிக்கு திருடுங்களாச்சே. இதோ பக்கத்துல இருக்காளே இவ பேய் ஓட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துறவ. இவங்க 2 ஃபேமிலி சேர்ந்து என்னை ஆப்படிச்சாங்க. இப்போ உங்க கையில செம்ப கொடுத்துட்டாங்களா? தெரியாத விஷயத்தெல்லாம் தெரியும்னு சொல்லி நம்மள ஏமாத்திருக்காங்க. அவங்கள சும்மா விடாதீங்க. டேய் அந்த 2 குடும்பத்தையும் அடிச்சு தூக்கிட்டு வாங்கடா. அங்க சுத்தி இங்க சுத்தி லாஸ்ட் அந்த பேய் பங்களாக்கே வந்துட்டோமே. உள்ள பேய் இருக்கிற பயனா அவங்க கண்டிப்பா வர மாட்டாங்க. ஆனா நமக்கு தான் தெரியும் இங்க எதுவுமே இல்லன்னு. ஐயோ வந்துட்டாங்களே. சீக்கிரம் ஓடு. யாரா அவன் கருங்கலுக்கு போயில செங்கல் எடுத்துட்டு? ஐயோ எல்லாம் ஓடுங்க ஓடுங்க. கோழிக்குமார் அவன் குடும்பம் பட்டுமலை பங்களாவுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. போய் அடிச்சு கொல்லுங்கடா. கேட்டா பேய் அடிச்சு செத்துட்டாங்கன்னு சொல்லுங்கடா. எல்லாம் ஓடுங்க ஓடுங்க. அடே அன்னைக்கு நான் கட்ட தாயத்தை வச்சு உயிரோட திரும்பி வந்தானுங்க. ஆனா இப்போ தாயத்தை கலட்டி வச்சுட்டு போயிருக்கானுங்க. இன்னைக்கு அந்த கோழிக்குமாரையும் அவன் குடும்பத்தையும் அந்த பேய்ங்க வச்சு செய்ய போகுதுடா. ப்ளீஸ் நான் சொல்றது கேட்டா குச்சினா மண்டையில கட்டி வரடா. வாடா குடியாரா குடுடா. என்ன குருநாதா டேஸ்ட் எப்படி இருக்குது? பொட்டாசியம் மங்கனீஸ் கொஞ்சம் தூக்கலா இருக்குது. அவனுக்கு மஞ்சா காமால முத்தி போச்சு அப்படிதான் இருக்கும். குடுறா. என்ன இருந்தாலும் பாரின் பீரு தான். காலி பண்ணு பாட்டில காலி பண்ணு. என்ன குருநாதா பண்டிகை சூடு போட்ட மாதிரி மூக்கு காட்டுற? எவனோ பாத்ரூம் கதவை திறந்து விட்டு போய்க்கிறான். கொஞ்சம் யூரின் வாடை அதிகமா அடிக்குதுப்பா. குருநாதா அது பாத்ரூம் ஸ்மெல் இல்ல, பாட்டில இருந்து தான் வருது. இது ஃபாரின் பீர் இல்ல, யூரின் பீர். மண்டா கசாயம் போடா வெளிய போயிடுறா போடா. அந்த ரூம்ல பார்க்கலானே. தாத்தா இந்த பொம்மையை தூக்கி பெட்டியில போடுங்க. சவுண்ட் இங்க இருந்து தானே வந்துச்சு, திடீர்னு நின்றுச்சு. கண்ட்ரோல் பண்ணு தாத்தா. தும்மிடாத.
நாலு பேர் சேர்ந்து அடிக்கிறாங்க ஒருத்தர் நான் விட்டுக்கிறேன் ஆமா ஐயோ சொல்லுங்க ப்ளீஸ் பேயோட்ட தெரியும்னு எங்க ஐயாவைய ஏமாத்தி பணம் ஐயோ டேய் அவனை பங்கம் பண்ணிரு. ஓ கோழி திடீர்னு அருள் வந்த மாதிரி ஒரு ஆட்டமே ஆடிட்டு. டேய் கோழி என்னடா ஆச்சு உனக்கு? அதாம்மா தெரியல ஒரு 20 நிமிஷத்துக்கு இன்ட்ரோல் மாதிரி இருந்ததுமா. டேய் எம்எஸ்ஆர் ஆளுங்களையும் வைரமணி ஆளுங்களையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு அப்படியே ஆச்சுன்னா உன் மாங்காய் மூஞ்சி வஞ்சிரும். நான் வாய் சண்டை போட்டாலே அவங்க பார்க்க மாட்டாங்க. கை சண்டை போட்டேனா யாருக்கிட்ட புழுவுற? அது மட்டும் இல்லடா குமார், நீ 2 பேரை கொலை பண்ணிட்ட. கொலை பண்ணிட்டேனா? பண்ணம் தான் இருக்கிறேன். உன்னையும் உன் திட்டு பிரச்சனை பண்ணம் தான் இருக்கேன். மாமா நான் கூட உங்களை ஒரு ஜோக்கர் பொம்மை நினைச்சேன். ஆனா உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்காரு. ஏய் நான் தான் ஹீரோ சொல்லி கொண்டு வந்தீங்களா? நீங்க 2 சிங்கம், சூர்யாவை சொல்றேன் மாப்ள. 3 சிறுத்தை, கார்த்தி 4 புலி. தளபதி விஜய சொல்றான். மை டியர் பொறம்போ குடும்பங்களா, எல்லா ஹீரோ கிட்டயும் சொல்லி என்ன கட் பண்ணி விடலான்னு பாக்குறீங்களா? அது நடக்கவே நடக்காது. அவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் டம்மி பீஸ் தான், காமெடி பீஸ் தான், ஹீரோவே கிடையாதுன்னு. அப்புறம் எப்படி எல்லாரும் பறந்து அடிச்ச? டேய் இங்க என்ன நடந்தது சத்தியமா எனக்கு தெரியாதா? என் உடம்புல ஏதோ புகுந்துச்சு, எல்லாரும் ஒரு காட்டு காட்டிடுச்சு. பண்ணவனை தான் தேனுங்கிற மவன் அவன் என் கையில மட்டும் மாட்டா நினைச்சு அவனை உள்ளதெல்லாம் சிரிச்சு சவுண்ட் கேக்குது. அவனை ஒரு காட்டு காட்டு இருக்கிறானுங்க. ஆனா ஆளை காட்டுறாங்க மாப்ள அங்க பாருங்க. ஆளே இல்ல, ஆனா காயின் தனியா விளையாடுக்குது. கோழிக்குமார் உடம்புல புகுந்து 2 கொலை பண்ணியாச்சு. இனி எத்தனை கொலை வேணாலும் பண்ணலாம். பண்ணீங்க எங்களுக்குண்ணா. வாங்க என்ன பண்ணலாம். இல்லங்கடா உங்களை வச்சு தானடா பண்ணவே போறோம். எங்களை வச்சா எதுக்கு? பேசாம உள்ள போங்கடா. ஆத்தாடி தையல் மிஷினும் தானா தைக்குது. நம்ம கிட்ட மாட்டினவனுங்க எல்லாம் சரியான மாங்காய் மடையா. கோழியோட பாடி தான் நம்ம விளையாடுறதுக்கு ஈஸியா இருக்குது. காம்பாடியா என் உடம்பு என்ன டென்னிஸ் கோர்ட் கிரவுண்டா உள்ள புந்து விளையாடுறதுக்கு? என்ன நம்ம பேய் ஓட்டலான்னு பார்த்தா பேய் நம்மள ஓட்டுது. என்ன பாக்குறீங்க? பசிக்குது, ரத்த பொரியல் ரெடி பண்ணுங்க. ஏய் கோழி, பேய் ரத்த பொரியெல்லாம் கேக்குதுடா. இப்போ அது நம்புறீங்களா? அவனுங்களாம் அடிச்சு நான் கிடையாது, பேய் தானே. என்னடா சொல்ற? சத்தியமா சொல்றேமா, எனக்கு பேய் பூச்சி இருக்குது. டேய் கோழி, பேய்க்காவது உன்னை பிடிச்சிருக்கேடா. சங்கரா சதாசிவ சபாபதே மனோகரா சந்திரசேகரேஸ்வரா ஜடாதரா மகேஸ்வரா பரமேஸ்வரா விஸ்வேஸ்வரா. பத்ரிநாத் சுவாமிஜி, உங்களை கைலாச மலையிலிருந்து இங்கேயே வர வச்சோன்னா அந்த பட்டுமலை பங்களாவுக்கு நான் அனுப்பிச்ச என்னோட ஆளை அந்த கோழிக்குமார் அடிச்சு கொன்னுட்டான். ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தா இது மனுஷன் அடிச்ச மாதிரியே தெரியல. 45 வருஷத்துக்கு ஒரு முறை 9 கிரகங்களும் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் போது 2வது சாமத்துல பிறக்கிற தலைச்சான் ஆண் குழந்தை விபரீத ராட்சச குணத்தோட பிறக்கும். அப்படி ஒரு அபூர்வ சக்தியோடு பிறந்தவன் தான் இந்த கோழிக்குமார். பட்டுமலை சித்தரோட அருளால எத்தனை ஆவிகள் இவன் உடம்புல ஏறினாலும் இவன் இன்னொருத்தர் உடம்புல நுழையிற கூடு விட்டு கூடுபாயிர சக்தி இவனுக்கு வந்துருச்சு. இது கைலாய மலையில பூஜை செஞ்சு கொண்டு வந்த கலசம். ஆலய அமாவாசை அன்னைக்கு சிதம்பரம் நடராஜருக்கு இந்த தீர்த்தத்தால அபிஷேகம் பண்ணா எதிர்பாராத திருப்பம் நடக்கும்.
சைலண்டா வாங்க, பேய் எல்லாம் தூங்கிட்டு இருக்கு, எஸ்கேப் ஆயிடலாம். பேபி வாய்ஸ் மாதிரி கேக்குது. அம்மா பேபி எங்க? அந்த பக்கம் தான் ஏதோ சவுண்ட் கேக்குது, வாங்க. மாத்திரை கோல் கொண்டு மாரீசன் செய்வார்க்கு சாத்திரம் மேதுக்கடி குதம்பாய் சாத்திரம் மேதுக்கடி அண்டத்து கப்பால் அகன்ற சுடரினை. பேபி என்னடி தனியா பாடிட்டு இருக்க? நான் ஒன்னும் தனியா பாடல, என் கூட அங்கிள் பாடுறாரு. அங்கிள் நான் இங்க இருக்கும்போது அங்கே வண்டி புது அங்கிள் இருக்கா? முன்னாடி இருக்காரு. அண்டத்து கப்பால் அகன்ற சுடரினை அண்டத்து கப்பால் அகன்ற சுடரினை பிண்டத்துள் பார்ப்பாயடி குதம்பாய். ஆமா, இன்னொரு வாய்ஸ் கேக்குது. பிண்டத்துள் பார்ப்பாயடி. பிண்டத்துள் பார்ப்பாயடி. நிறுத்துடி, இன்னொரு வாய்ஸ் எங்க இருந்து வருது? இங்க இருந்தா வருது. யாரா அவன்? உஜாலா ட்ரெஸ் போட்டு உள்ள வந்து உட்காந்துக்கிறான். ஏண்டா டேய், பிச்சை எடுக்க தந்தா வெளியே போயிடுறா, நடால வந்து உட்காந்துக்கிறா. நாங்களே சோத்துக்கு வழி இல்லாம இந்த வீட்டுக்குள்ள சுத்தி நிக்கிறோம். நான் பிச்சைக்காரன் இல்லை, அது விஜய் ஆண்டனி. நீ யாரு? நான் பேய். நான் ஈ கேள்விப்பட்டிருக்கேன், அதனால நான் பேய். அங்க ஒரு பேய். என்னப்பா ஹெல்மெட் பேர் மண்டை கட்டி வச்சு போகுது? மார்னிங் மேடம். என்ன? ஒன்றும் இல்லை மேடம், தலையை கட்டி வச்சுட்டு குளிக்க போனீங்களே, அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு ஜலதோஷம். ஜலதோஷம்? ஜலதோஷம்னா தலையில துண்டு கட்டின்னு குளிப்பாங்க, நீங்க தலையே துண்டா கட்டி வச்சு போய் குளிக்கிறீங்களே, அதான். அது எங்க ஃபேமிலி பழக்கம். ஃபேமிலி பழக்கமா? அருவாள்ல தலையத்தான் சீவுவாங்க, இவன் தலைமுடிய சீவுறான். எங்க போகுது? என்னங்க? டார்லிங், நான் மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறேன். கம் ஆன் டார்லிங். நீங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வாங்க. இதோ வந்துட்டேன். குட் மார்னிங் டார்லிங். குட் மார்னிங். இந்தாங்க பெட் காஃபி. ஆமா, டெட் பாடிக்கு எதுக்கு பெட் காஃபி? அதானே. மெல்ல மெல்ல. என்ன கப்புல போடுறான்? சூடுதான் கொஞ்சம் ஜாஸ்தி. டார்லிங், நம்ம சின்ன வயசுல எங்க மாந்தப்புல பூந்து திருட்டுத்தனமா மாம்பழத்தை புடுங்கி சாப்பிடுவீங்க, ஞாபகம் இருக்கா? நீங்க மட்டும் என்னவா எங்க வீட்டு காம்பவுண்ட்ல மதில் ஏறி குதிச்சு தோட்டத்துல இருக்கிற கொய்யா பழத்தை எல்லாம் பாதி பாதியா கடிச்சு வச்சுட்டு போயிடுவீங்க. அது அணில் தான் கடிச்சிருக்குன்னு நினைச்சிட்டு எத்தனை தடவை எடுத்து சாப்பிட்டு நொறு தள்ளி மய கடிச்சு விழுந்திருக்கேன். இப்படி பழம் கதை பேசி எவ்வளவு நாளாச்சு. பழங்களை பத்தி கிழவன் நீங்க பேசினீங்களா? இந்த பப்ளிக் டிஸ்டர்ப் ஜாஸ்தியா இருக்கு, பாடுமா ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கே போயிடலாம். டேய் மாமா, அந்த முட்டை ஏறா குனிடா. என்னப்பா உட்கார்றா. என்னதான் பண்ண போறீங்க? சூடாகுது. டா வாங்கிடா. தவா விட இவன் மண்டையில நல்லா நைஸா வருது. எனக்கு ஒரு டபுள் ஆம்லெட் பேப்பர் தூக்கல போடு. எனக்கு ஒரு கலக்கி. ஏய் கலங்கடா. ஏய் டார்லிங் எந்திரிங்க. இது என்ன மண்டையா இல்ல முனியாண்டி விலாஸ் தோசை கல்லா? டார்லிங் இனிமே நம்ம இங்க இருக்க வேண்டாம், அண்டர் கிரவுண்ட் போயிடலாமா? விளையாடுறீங்களா? ஆமா, உங்க காம்பினேஷன் கண்ட்ராவியா இருக்கே, எப்படி நீங்க கல்யாணம் பண்ணீங்க? ஆமாப்பா, வெள்ள ரோஜால வவ்வால காஞ்ச மாதிரி ஒரு காம்பினேஷன். ரெட்டி. ஆமா. டேய், அது ஒரு பெரிய கதடா. டேய் இங்க வா, பெரிய கதைலாம் கேட்க முடியாது, ஏற்கனவே டென்ஷன்ல சுத்தி நிக்கிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லு, ஃபர்ஸ்ட் லுக்க ஓபன் பண்ணு. சத்தம் போடாம அங்க பாருங்க. வால்ஸ பார்த்து பயந்துட்டியா? உங்க ஃபேஸ பார்த்தே பயப்படாதண்ணா.
இந்த ஃபால்ஸை பார்த்தா பயந்துட போறேன். சேது, சேது, நீங்க எப்பவுமே ஒரு கேணத்தனமான சிரிப்பு சிரிப்பீங்களே, அத நான் சாகிறதுக்குள்ள ஒரே ஒரு தடவை பார்க்கணும். சிரிக்கிறீங்களா? வாந்தி வருதா சேது? போதும் போதும். நான் உங்க சிரிப்பை பார்த்துட்டு சாகணும்னு நினைச்சேன். ஆனா உங்க சிரிப்பை பார்த்தாலே செத்துருவ போல இருக்கு. Come on. 1 2 கிட்ட போன நினைச்சு உன்னை சா வச்சு நில்ற அப்படியே. எல்லாம் ஒரு கதை சொல்றாங்க. ஏண்டா நீங்க மட்டும் தான் பேயா சுத்தி நிக்கிறீங்களா இல்ல வேற எவனோ உள்ள இருக்கானா? எனக்கு தம்பி ஒருத்தர் இருக்கிறாமா. அந்த முகரையும் கூப்பிடு. தம்பி என்னடா செவுர்ல இருந்து எகிரிச்சு வரான்? என்னடா தம்பி என்ன தகராறு வருது? சொல்லுங்க அண்ணே சொல்லுங்க. வாயா குட்டி சுட்டிச்சே பேய் கட்டப்பா. டேய் இது யாரா புது பேய்? மை வைஃப். பேய்க்கெல்லாம் ஒய்ஃப் இருக்குது, எனக்கு தான் லேட் ஆயினுக்குது. ஃபீல் பண்ணாத மாப்ள. சப்பாத்திக்கு மாவு பிசையணும். என் கை ரொம்ப வலிக்குதுங்க. உங்க கையை கட்டி கொடுங்களேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஐயோ மாமா, ஒன்னு தலையை கேட்டுது, இன்னொன்னு கையை கேட்டுது, இன்னொன்னு அந்தரத்துல தண்டால எடுக்குது. இதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே சுத்துதியா. மாப்ள சத்தமா சொல்லாத, உன் தலையை கட்டி போறானுங்க. இது 400 வருஷம் பழக்கமுள்ள நாகத்தின் மாணிக்க கல்லாறு. பட்டுமலை பங்களாவில் உள்ள பிசாசுகள் நீங்கள் உத்தியோசிக்கின்ற மாதிரி நிசாரக்கார அல்ல. அது பயங்கர ஆக்கிரமான சக்தி உள்ளதானோ. பங்களாவுக்கு நீங்கள் ஆயிச்ச கோழிக்குமாரை புறத்து கொண்டு வந்து நாகமாணிக்க கல்லை வீட்டின் அக்னி மூலையில் வச்சால் பிரேதம் பிசாசு எல்லாம் கரைஞ்சு கொண்டு ஓடும். பேய்க்கு பயந்து எல்லாரும் ஒரே பெட்ஷீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கோம். கோழிய காணுமே. என் பொண்டாட்டிய வேற காணுமே. 2 பேர்த்தையும் ஒரே நேரத்துல காணோம்னா எங்க போயிருப்பாங்க? செங்கமல சிரிக்குது, சங்கமத்தை நினைக்குது, கூ கூ என கூவும் கு 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 கு. அங்க எங்கடா போய் உட்கார்ந்திருக்க? டேய் பெட்ஷீட்ல இடம்ல தான்டா தலகாணி போட்டு கவர் பண்ணுகிறோம். என் பொண்டாட்டி காதுல என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். இது எங்க பர்சனல். அவன் மூஞ்சில ரியாக்ஷன் வரல. அவனை எப்படி கல்யாணம் பண்ண? அதுவா மழைக்கு நம்ம லேசா ஒதுங்கறது இல்ல, அந்த மாதிரி தான். தேவையில்லாம கல்யாணம் பண்ணிட்டேன். அத சொட்ட கடக்கறா விடுங்க. மைக், உங்க முடிக்கு என்ன ஷாம்பு போடுவீங்க? நான் தான் எல்லா ஸ்டேஜ்ல சொல்றேனே. 1 ரூபா சீக்கா தானே. மாசம் 30 ரூபா பட்ஜெட் மட்டும் தான் ஆகுது. ஐயோ டேய் வைரமணி லைன்ல வரானே. ஹலோ அண்ணா, வணக்கண்ணா. அண்ணா நாங்க உங்ககிட்ட ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோண்ணா. நானும் ஒரு பெரிய தப்பு தான்டா பண்ணிட்டேன். அந்த தப்பை சரி பண்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன். உங்க பணத்தை நாங்க எப்படியாவது ரிட்டர்ன் பண்ணிடுறோண்ணா. தயவு செய்து இந்த பேய் வீட்டுல இருந்து எப்படியாவது எங்களை காப்பாத்துங்கண்ணா. ப்ளீஸ், நான் உங்க காலில் கூட போயிடுறேண்ணா. கவலையே படாத, அந்த பேய்ங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துறேன். என்ன சொன்ன? பேய் கிட்ட இருந்து என்ன காப்பாத்துறியா? முதல்ல நீ உன்னை காப்பாத்திக்கடா. இங்க பார், வைரமணி கிட்ட பேசுறோம், ஞாபகம் வச்சுக்கோ. சாவடிச்சிரோம். டேய் சாவடிக்கு போறது யாருன்னு பார்க்கலாமாடா? டேய் 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 டேய், உனக்கு பேட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. டேய் உனக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கா? ஆமாடா, பேய் தான்